செய்தியாக பார்த்து வருகிறோம். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் கழிவறை சுத்தம் செய்யும் பணியானது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்தி. சக்தி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் கழிவறை சுத்தம் செய்யும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் கழிவறையானது பயன்படுத்த முடியாம அவல நிலையில் பல வருட காலமாக இருந்து வந்தது. இங்கு இந்த மாநகராட்சியில் பயன்படுத்தப்பட்ட பழைய ரெக்கார்ட் பேப்பர்கள், நோட்டுகள், மக்களின் மனுக்கள் ஆகிய கழிவு பொருட்கள் இந்த கழிவறையில் குவியலாக குவிந்து கிடந்தது. மற்றும் கழிவறையை சுற்றி மரம், செடி, கொடிகள் என அடர்ந்த வனப்பகுதி போல் காணப்பட்டு வந்தது. இதனை நேற்று மாலை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். தற்போது உடனடியாக மாற்றுத்திறனாளிகளும் அந்த கழிவறையை சுத்தம் செய்ய வேண்டும் என கோரிக்கையும் எழுந்து வந்தன. இதனைத் தொடர்ந்து தற்போது மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக சம்பவத்தை ஆய்வு செய்து தற்போது மாநகராட்சி பணியாளர்களால் கழிவறையை சுத்தம் செய்யும் பணியை வேகமாக நடைபெற்று வருகிறது. மேலும் பல வருட காலமாக மாற்றுத்திறனாளிகள் கழிவறையை பயன்படுத்த முடியாத அவலநிலையில் இருந்து வந்த நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் தங்களது நன்றியினை தெரிவித்து வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி.